ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் வந்துட்டு என்னையா இன்னைக்கு அழுகை வாரம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா விக்ரம் வந்துட்டு அவரோட பதவியை துறந்து அழுது நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். இதுக்கப்புறமாவது வர மேனேஜரை நீங்கள் தயவு செஞ்சு என்ன மாதிரி கலங்கடிச்சிடாதீங்க, என்னால் முடியல அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணவுடனே பிக் பாஸ் வந்து அடுத்த பதவிக்கு யார் வரப்போகிறா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். அப்போ ஒருத்தராக வந்துட்டு சபரிக்கு நாமினேட் பண்ணாங்க, கானாவினத்தை சொன்னாங்க. அப்படியே ஒருத்தராக ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அமித் வந்தார். அமித் வந்துட்டு அந்த மனுஷன் பாவம், யார் விக்ரம், அவர் மனசார தான் பண்ணார், ஆனால் நீங்கள் யாரும் அதை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு இருக்கும்போதே ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ அது வேண்டாம் அப்படின்னும் போது சரி நான் வந்துட்டு யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டார். சாண்ட்ராவையும் திவ்யாவும் மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டார். ஓனு மனுஷன் ஆளக்கானும் பார்த்தா அந்த பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து செம்மையாக அழுகுறாரு. என்னையா நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவர் அழுகுறாரு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னது தான், நேருக்கு நேர் எது வந்தாலும் பேசுகிறாரு. அது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான் நம்ம அமித் பார்கவ். ரொம்ப இலகன மனசு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அழுகுறாரு. வந்து ரம்யா சொல்கிறாங்க, வியானா சொல்கிறாங்க, அழாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேட்க முடியல அவருக்கு. ஏன்னா அவர் முடியாமல் போய் உள்ளே படுத்துட்டார் நம்ம விக்ரம். பிக் பாஸுமே அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ சபரி தான் வந்து புது மேனேஜரை வந்து பொறுப்பேற்றிருக்காப்புல. என்ன பண்ண போகிறான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அமித் பார்கவ் அழுது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம தீபக் அழுது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.